Hi student, this is Silamba Max Tuition 11th standard example 6.18. Find the equation of the lines, make an angle 60 degree with positive x-axis and at a distance 5 root 2 units measured from the point 4, 7 along the line x minus y plus 3 is equal to 0. Okay, நான் first part இந்த equation draw பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக நான் first இங்கே axis draw பண்ணிடுறேன். See y-axis and x-axis. Okay, so mention the axis first. This is x and y. இங்கே 0. ஸோ இது எந்த வேலை பாஸ் ஆகுதுன்றதுக்காக நான் ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன் x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. நான் இதை y நான் ரைட் சைடில் கொண்டு போய்ட்றேன். அப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. இது x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்றதை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நான் x is equal to 0 and y is equal to 0 புட் பண்ணுறேன். எனிவே ஃபஸ்ட் நான் x is equal to 0 and y is equal to 0 புட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 எடுத்தேன்னா எனக்கு yக்கான வேல்யூ இங்கே 3ன்னு கிடைக்கும். அடுத்து yக்கு 0 கொடுத்தேன்னா எனக்கு இந்த 0 is equal to x plus 3ன்னு கிடைக்கும். இந்த 3 நான் லெஃப்ட் சைடு எடுக்கும்போது இது மைனஸ் 3 ஆகிடும். ஓகே, எனிவே த ஈக்குவேஷன் 0,3 சம்வேர் இந்த பிளேஸ்லையும் இங்கே மைனஸ் 3,0 லைக் இந்த பிளேஸ்லையும் இது மீட் ஆகுது. ஓகே, ஸோ நான் இந்த லைன் இப்போது ட்ரா பண்ணிடுறேன். ஓகே, see the line is y is equal to x plus 3. See இந்த பாயிண்ட் 0,3 and இந்த பாயிண்ட் மைனஸ் 3,0. ஓகே, இப்போ ஃபஸ்ட் நான் ஈக்குவேஷன் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லைன் 4,7 இந்த வேலை இங்கே பாஸ் ஆகுது. ஸோ சம்வேர் நான் 4,7 இங்கே மீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது 4,7. See, after that, find the equation of the lines, make an angle 60 degree with positive x-axis at the distance 5 root 2 from the point is 4,7. அப்போ 4,7லேருந்து 5 root 2 யூனிட்ஸ் வரணும். அந்த பிளேஸில் எக்ஸ் ஆக்சிஸ் கிட்ட இருந்து ட்ரா பண்ணுற ஒரு லைன் மேக் பண்ணுற ஆங்கிள் தான் 60 டிகிரி. ஓகே, ஸோ இங்கேருந்து 5 root 2 டிஸ்டன்ஸ்னால் இட் ஆல்மோஸ்ட் 7 யூனிட் வரும் அப்ராக்சிமேட்லி. ஸோ நான் இந்த பிளேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு லெஃப்ட் சைடில் எடுக்கும் போதும் சம்வேர் நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை நான் ட்ரா பண்ணிடுறேன். சி இந்த லைன் சி லைக் இந்த மாதிரி சேமஸ் இங்கேயும் நான் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் 5 root 2 சேம் ஆஸ் இந்த டிஸ்டன்ஸும் எனக்கு 5 root 2. இந்த ஆங்கிள் தான் எக்ஸ் ஆக்சிஸ் கிட்ட மேக் பண்ணுறது 60 டிகிரி. ஓகே, எனிவே இந்த 2 ஆங்கிள்ஸ் இந்த 2 டிஸ்டன்ஸும் நமக்கு கிடைச்சிருச்சு, இந்த பாசிங் பாயிண்ட்டும் கிடைச்சிருச்சு. பட் இந்த ஆங்கிள் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஆங்கிள் நமக்கு கிடைக்கும்போது நம்ம பேராமெட்ரிக் ஃபார்மில் இருந்து எக்ஸ் அண்ட் ஒய்க்கான வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிடலாம். அண்ட் ஒன் மோர், இப்போ இந்த 2 லைனுக்கான ஈக்குவேஷன் தான் நமக்கு நீட். ஸோ இந்த லைன் நான் L1 எடுத்துக்கிறேன், இதை L2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டும் இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட்டும் கிடைச்சதுன்னா இந்த லைன் பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட்னு எடுத்து நம்ம இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிடலாம். சேம் ஆஸ் இங்கேயும் இந்த பாயிண்ட் கிடைச்சிருச்சுன்னா பாசிங் த்ரூ த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை எடுத்து இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, சொல்யூஷன் ஃபஸ்ட் நான் கிவன் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 straight lines making 60 degree with the x-axis. Okay, and இங்கே given the equation கொடுத்துருக்காங்க. Given the equation is x minus y plus 3 is equal to 0. இதை தான் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனுக்காக y is equal to x plus 3ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே பாசிங் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாசிங் பாயிண்ட் 4,7. ஓகே, 2 ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஆங்கிள்ஸ் இருந்ததுன்னா நம்ம பேராமெட்ரிக் ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஓகே,
So the parametric form is x minus x1 divided by இங்க நமக்கு cos theta is equal to y minus y1 divided by sin theta is equal to r. See, இந்த r என்றது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும். ஓகே, பட் இங்கே தீட்டாக்கான வேல்யூ நமக்கு கிடைக்கல. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு தீட்டா என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிடுறேன். ஃப்ரம் ஈக்குவேஷன்லேருந்து we know, see the equation is x minus y plus 3 is equal to 0. இதில் ஸ்லோப் m வேணும்னா minus a by b. see இங்கே a is 1 and b is minus 1. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா ஃபைனலி m is equal to 1 கிடைக்கும். we know that m is equal to tan theta is the slope equation. ஸோ இங்கே mக்கான வேல்யூ தான் 1 is equal to tan theta. finally theta is equal to tan inverse of 1 which is called 45 degree. okay, finally we get theta is equal to 45 degree. anyway இங்கே x minus x1 is, see இங்கே இந்த பாயிண்ட் தான் x1 y1. okay, so x minus x1 is 4 divided by cos theta கான வேல்யூ 45 degree ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் is equal to y minus y1 is 7 divided by sin theta கான வேல்யூ 45 degree ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் is equal to, இங்கே இந்த 2 கேசஸில் இருக்கிறதுனால இங்கே ரைட் சைடில் பாசிட்டிவ் வேல்யூ, லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் வேல்யூ. எனவே ப்ளஸ் ஆர் மைனஸ் 5√2. ஓகே, இப்போது இந்த 2 டேர்ம்ஸை ஃபைண்ட் ஈக்குவேட்டிங் பண்ணலாம் அண்ட் செகண்ட் இந்த 2 டேர்ம்ஸை ஈக்குவேட்டிங் பண்ணுறேன். இப்படி ஈக்குவேட்டிங் பண்ணுறதுனால எனக்கு இந்த மீட்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்றது எனக்கு இங்கே கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ எனவே இங்கே எக்ஸ் மைனஸ் 4 divided by cos 45 is 1/√2 is equal to, இங்கே பாசிட்டிவ்ல எடுத்துக்கிறேன் 5√2. ஸோ இது இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதை கேஸ் 1ன்னு எடுத்துகிட்டு கேஸ் 1 நமக்கு பாசிட்டிவ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, எனிவே எனக்கு இங்கே இந்த டேர்ம் ரைட் சைடில் போகும்போது எக்ஸ் மைனஸ் 4 is equal to 5√2 into 1/√2ன்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டோன்னா ஜஸ்ட் 5 கிடைக்கும். இப்போது இந்த 4 ரைட் சைடு எடுக்கிறேன், அப்போ 5 + 4 which is called 9. ஓகே, இப்போ இந்த 2வை கம்பேர் பண்ணுறேன். ஸோ இந்த 2 கம்பேர் பண்ணுறதுலையும் நான் பாசிட்டிவ் ரூட் தான் எடுத்துக்கிறேன். அப்போ y minus 7 divided by sin 45 also is 1/√2 is equal to இங்கே 5√2. y minus 7 is equal to இங்கே 5√2 into இந்த 1/√2. √2 will cancel. y is equal to இங்கே 5 + 7. எனிவே ஆட் பண்ணும்போது இங்கே 12. ஓகே, ஸோ இப்போது எக்ஸ் அண்ட் ஒய்க்கான வேல்யூ நமக்கு இங்கே கிடைச்சிருச்சு. எனிவே இப்போ எனக்கு பாசிட்டிவ் சைடு, see இந்த பாயிண்ட் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். எக்ஸில் 9, ஒயில் 12. ஸோ இந்த பாயிண்ட் இஸ் 9, 12. இப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்றத சேம் இதே மாதிரி நான் சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் கேஸ் 2ன்னு அசியூம் பண்ணிவிட்டு இதை நான் நெகட்டிவ் ஆராக எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது எனிவே இங்கே எக்ஸ் மைனஸ் 4 divided by cos 45 is 1/√2 which is equal to இங்கே -5√2. ஸோ இப்போ இந்த டேர்ம் ரைட் சைடில் கொண்டு போகும்போது -5√2 into 1/√2. √2 will cancel. இங்கே x is equal to இங்கே -5. இதை ரைட் சைடில் எடுக்கும்போது +4 ஆகிடும். எனிவே இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு -1. ஓகே, சேம் ஆஸ் இதே கான்செப்டை இப்போ நான் செகண்ட் பாயிண்ட்க்கு எடுக்கணும். அப்போ y minus 7 divided by sin 45க்கு 1/√2 is equal to -5√2. இப்போது y minus 7 is equal to -5√2 into 1/√2. இங்கே √2 will cancel. y is equal to -5, ரைட் சைடு எடுத்தோன்னா +7. ஸோ எனிவே இது நமக்கு 2. இப்போது நெகட்டிவ் சைடுன்னும் போது இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் இந்த பாயிண்ட் -1,2 நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போது இந்த பாயிண்ட்டும் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்னன்றதை ஃபைண்ட் பண்ணிடலாம். எப்படின்னா, இந்த லைன் மேக் பண்ணுற ஆங்கிளும் நமக்கு கொடுத்துட்டாங்க, இது பாஸ் ஆகிற ஒரு பாயிண்ட்டு நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டோம். எனிவே 1 பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் இருக்கும்போது நாம் y minus y1 is equal to m into x minus x1 ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக அதுக்கான ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, சரி ஃபஸ்ட் நான் L1க்கான ஈக்குவேஷன் என்னன்னு ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைண்ட்
the equation L1. ஓகே, இங்கே தீட்டாக்கான வேல்யூ நமக்கு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க அண்ட் பாசிங் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாசிங் பாயிண்ட் இங்கே 9,12 இது நாம் இப்போ ஃபைண்ட் பண்ணுது. ஓகே, எனிவே m is equal to tan theta we know. So m is equal to tan 60 degree. Tan 60 is root 3. So நமக்கு m is equal to root 3 என்ற வேல்யூ கிடைச்சிருச்சு. எனிவே slope and point y minus y1 is equal to m into x minus x1. Okay. எனிவே இங்கே y minus 12 is equal to root 3 into x minus 9. y minus 12 is equal to root 3 into x minus 9 root 3. ஸோ டோட்டலாக இந்த டேர்மே நான் ரைட் சைடில் கொண்டு போய்ட்றேன். அப்போ எனக்கு root 3x மைனஸ் இந்த y அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது ரைட் சைடில் எடுக்கும்போது எனக்கு ப்ளஸ் 12 மைனஸ் 9 root 3 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதே ஃபார்மேட்டில் இப்போ நான் L2க்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் L2. இதுக்கும் தீட்டாக்கான வேல்யூ 60 டிகிரி தான். பாசிங் பாயிண்ட் -1,2. ஓகே, ஸோ இங்கே சேம் as m is equal to இங்கே root 3 தான். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம புட் பண்ணலாம். அப்போ y minus y1 is 2 is equal to m is root 3 into x1 is -1. ஸோ மைனஸ் ஆஃப் -1 போது இது +1 சேஞ்ச் ஆகிடும். ஸோ y minus 2 is equal to root 3x plus root 3. இந்த டேர்ம் நான் ரைட் சைடில் கொண்டு போய்ட்றேன். அப்போ root 3x minus y, இப்போ இது +2 and plus root 3 is equal to 2.